Vidyakumar IS Academy Institute for your success. ஸோ தமிழ்நாட்டில் ராம்சர் சைட்ஸோட நம்பர்ஸ் என்ன அப்படின்னா வந்து 20 இருக்கு. சக்கரக்கோட்டை தீர்த்தங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 சைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதில் வந்து பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். அந்த ராம்சர் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து 20 அப்படின்றது நான் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட் வந்து. குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்பனேட்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ சிவசந்தியா. ஓகே ஃப்ரெண்ட். எஸ் ஃப்ரெண்ட். சயின்ஸ் பிஓக்கு பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா இந்த வீக் எண்டில் கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட். சயின்ஸ் ஜாகிரஃபி ரெண்டுமே கொடுத்துருவோம். ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ரூஃப் மட்டும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்கள் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சலாம் வந்து. ஸோ நேற்று நம்ம வந்து கூட்டு வட்டி அப்படின்னு பார்த்தோம். அதில் ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? தியாகராஜன் குட் ஆஃப்டர்நூன். யாருக்காவது டவுட் இருக்கா? கூட்டு வட்டி பார்த்தோம். ஸோ பேசிக்ஸ் அப்படின்றது இதுதான் வந்து. ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று எழுதி போட்டது வந்து இந்த ஃபார்முலாஸ் அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் அப்படின்றது நம்ம சால்வ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 9 கணக்கு நம்ம போட்டோம்னு நினைக்கிறேன் வந்து. ஆமாம், 9வது கணக்கு வரையும் போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து 10வது கணக்குலேருந்து போட போகிறோம் அது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கடுத்து நான் சால்வ் பண்ணுறேன். ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட் அதான் ஃப்ரெண்ட், மேக்ஸிமம் வால்யூம் நம்ம வச்சாச்சு வந்து. நீங்கள் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டால் பெட்டராக இருக்கும் வந்து. வால்யூம் வந்து என்னுடைய வால்யூம் நானே கூட கேட்டு பார்க்குறேன். அதான் ஃப்ரெண்ட், மேக்ஸிமம் வால்யூம் நம்ம வச்சாச்சு. நல்லா எனக்கு நல்லா கேட்குது. அதையும் நான் செக் பண்ணிட்டேன். அதனால் முடிஞ்சால் நீங்கள் ஹெட்ஃபோன் மட்டும் மாட்டிக்கோங்க ப்ளீஸ். அதான் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ முத்துலட்சுமி சிவசந்தியா. ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர். அது ஆண்டுக்கு 10% விலகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரத்தை காண்க அப்படின்றதா வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வந்து. சூப்பர் போட்டீங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 10% சொல்லிட்டாங்க வந்து. இது நம்ம மெத்தடில் போட்டால் ஈஸியாக இருக்குமா வந்து? நம்மளுடைய மெத்தடில் போனோம்னா ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அப்போ 847 சொல்லிட்டாங்க வந்து. அப்போ நம்ம 10% சொல்லிட்டாங்க. 10% 2 வருஷம். இப்போ 10% 2 ஆண்டுகள் அப்படின்னு வருது. இப்போ 100% நம்ம எடுத்துக்கணும். அது எதா இருந்தாலும் அதுலேருந்து 10% அப்படின்னா நமக்கு ஒரு 10 மொதல் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் 10% கிடைக்கும். செகண்ட் இயரில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 100 + 10னா 110. 110க்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 11 கிடைக்கும். அப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து 21% வந்து நமக்கு வட்டி மட்டுமே கிடைக்கும். ப்ளஸ் அசல் வந்து ஒரு 100 அப்படின்னு நம்ம சேர்க்கும் போது நம்ம டோட்டலாக 121% அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இப்போ இந்த 121% தான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 847க்கு ஈக்குவல் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 847 டிவைடட் பை எக்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரியாது. அசல் வந்து இருந்த உயரம் எவ்வளோ தெரியாது. இன்ட்டு 100 ஈக்குவல் டு 121 போடணும். இப்போ பார்த்தாவே தெரியுது இது 11 ஸ்கொயர். அப்போ 11ஆல இது வந்து டிவைட் ஆகும். அப்போ இதையும் 11 டிவைட் ஆகுமா போட்டு பாருங்க. 11 7 77. 77ல 84 போச்சுன்னா மீதி 7. அப்போ 7 பக்கத்துல 7 77. திருப்பி அடிச்சுன்னா 7. அப்போ இதையும் அடிச்சுன்னா 11. இப்போ திருப்பி 11 இந்த 77 அடிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி போகும்? 7 வாட்டி போகும். அப்போ இந்த 7 × 100 என்ன வரும்? 700ன்னு வரும். ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும் வந்து. ஸோ அப்போ தான் வந்து மரத்தின் உயரம் அப்படி பார்க்குறோம். ஸோ இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக வந்து போட்டுடலாம். ஸோ அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரம் என்ன அப்படின்றதா கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட் அதனோட உயரம் வந்து என்ன பண்ணணும்னா 121% வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எதை வச்சு போகிறோம்னா இந்த கணக்கு வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து வந்திருக்கும் போட்டிருப்பீங்க. எஸ் வந்து சிவசந்தியா, தியாகராஜன், புகரணி, வெரி குட்.
முத்துலட்சுமி எஸ் ஃப்ரெண்ட் வந்து ஆன்சர் வந்து 700 அப்படி பார்க்குறோம் வந்து. அடுத்த கணக்கு போலாமா? வந்து நம்ம அந்த நம்ம பேசிக்ஸ்ல இருந்து போறோம், பர்சன்டேஜ்ல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நான் சொல்றது வந்து என்னன்னு புரியும். அதனால நாள்ல இருந்து நம்ம போன லாஸ்ட் வீக் வந்து மண்டேல இருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பர்சன்டேஜ் பார்க்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேசிக்ஸ்ல இருந்து வாங்க. அதே மாதிரி ஸ்கொயர் கியூப் மனப்பாடம் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின், ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 70,000 ஆக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒவ்வொரு வருஷம் 4% குறையுது. குறைஞ்சு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 70,000, ஒவ்வொரு வருஷமும் 4% குறையுது, குறைஞ்சு தற்போதைய மதிப்பு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெத்தட போனோம்னா ஈஸியா இருக்கும். வந்து 2 மெத்தட் இருக்கு, ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணிக்கலாம். வந்து எப்படி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 70,000 அப்படின்றத எழுதிக்கிட்டேன். முதல் வருஷம் வந்து என்ன பண்றோம்னா 4% வந்து குறையுது. அப்ப குறைஞ்சதுன்னா எவ்வளவு அப்படின்னா, அப்ப ஒரு சைபர் அடிச்சீங்கன்னா 10%, 2 சைபர் அடிச்சீங்கன்னா 1%. இப்ப 700 × 4 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 2800 வரும். கரெக்டா? 2800 அப்படியே போட்டுலாமா? வந்து ஆனா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஏன்னா 4% குறைகிறது போட்டாச்சு. அப்ப -4%. அப்ப மைனஸ் பண்ணணும். அப்ப 70,000ல 2800 கழிக்கணும். இப்ப 70,000ல நான் 2000 கழிக்கிறேன் ஃப்ரெண்ட். வந்து கழிச்சா எவ்வளவு வரும்? 68,000 வரும். 800 இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணலாம்? 67,000 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப அந்த 1000ல 800 போச்சுன்னா 200 அப்படின்னு சொல்லி ஈஸியா அப்படியே நீங்க மனக்கணக்கிலே போட்டுலாம். இப்ப கூட்டி பாருங்க, கூட்டினா 70,000 வந்துடும். இப்ப திருப்பி அடுத்த வருஷம் அது 4% வந்து என்ன ஆகுது? குறையுது அப்படின்னு பாக்குறோம். தற்போதைய மதிப்பு ஆண்டுதோறும் வந்து குறையுதுன்னு பாக்குறோம். சோ அப்ப திருப்பி 4%, அப்ப -4% அப்படின்னு பாக்குறோம். அப்படி குறைச்சோம் அப்படின்னா திருப்பி ஒரு சைபர் அடிங்க, 2 சைபர் அடிங்க, அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? வந்து 1% எவ்வளவு தெரிஞ்சிடும். இப்ப 672 × 4ன்னு போடுறோம். இப்போ பெருக்கிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. 672 × 4 வந்து இல்ல அப்படியே நம்ம இங்கே கூட பெருக்கலாம். 4 × 2 எவ்வளவு வரும்? 8ன்னு வருமா? 4 7 எவ்வளவு வரும்? 28ன்னு வருமா? 4 2 8, 4 7 28, 8 மீதி 2 இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். 4024 + 2 26. அப்ப 2688 கழிக்கணும். எதுல எடுத்துட்டு போய் கழிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 67,200ல கழிக்கணும் அப்படி பாக்குறோம். அப்ப 67,200 கழிப்போமா? வாங்க கழிக்கலாம். வந்து அப்ப கழிச்சீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. வந்து அப்ப 67,200 அப்படின்னு பாக்குறோம். அதுல 2688 அப்படின்றத கழிக்கணும். கழிச்சா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான். அப்போ அப்ப வந்து 10ல 8 போச்சுன்னா 2, 1 கடன் வாங்கிச்சு. 9ல 8 போச்சுன்னா 1, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 1 கடன் வாங்கியிருக்கோம், அதனால 1. 11ல 6 போச்சுன்னா 5, அப்ப இங்க 1 கடன் வாங்கியாச்சு. அப்ப 66ல 2 போச்சுன்னா 64 அப்படி பாக்குறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நான் கழிச்சோம்னா 64,512 அப்படி போட்டோம். வந்து அப்போ தற்போதைய மதிப்பு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர், 64,512. அதான் தற்போதைய மதிப்பு அப்படி சொல்லி பார்க்கணும். கண்டுபிடிச்சது தான். ஸோ இந்த மெத்தட், இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு மெத்தட் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட், வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ 70,000 இருக்கு, கரெக்டா? 70,000 இருக்கு. எஸ், தியாகராஜன், முத்துலட்சுமி, மீனா ஜோதி, சிவசந்தியா, வெரி குட் ஃப்ரெண்ட். ஆன்சர் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ 70,000 இருக்கு. இந்த மெத்தட்ல போகலாம். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். இப்போ 70,000 போட்டாச்சு, இன்ட்டு இப்போ 4% குறைஞ்சிச்சு ஃப்ரெண்ட். அப்போ என்னன்னா, முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 96%, அவ்வளோதான் வரும். 96 ÷ 100ன்னு பெருக்கணும். அடுத்த வருஷமும் என்ன பண்ணுறோம்? 4% குறைச்சாச்சு. அப்போ 96 ÷ 100ன்னு போடுறோம். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துடும் ஃப்ரெண்ட். எவ்வளோ? 64,512 வந்துடும். ஆன்சர் வந்துடும். போடுமா? வாங்க போடலாம். 2 சைபருக்கு 2 சைபர் அடிக்கலாமா? இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சிடலாமா? அடிச்சுன்னா இப்போ 96 × 96, அப்புறம் என்ன பண்ணணும்? இங்க வந்து 7ஆல பெருக்கணும். இப்போ ஓகே, இப்போ நம்ம 2 சைபர் அடிச்சாச்சு. அடிச்சுட்டு இப்போ 96 × 96, இப்போ 96 96 நான் பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 96 × 96 வந்து 6 36 3 6 9 எவ்வளோ ஆச்சு? 54 57 வந்து திருப்பி 9ஆல் அடிச்சிங்கன்னா 6 9 54க்கு 4 மீதி 5, 9 9 81, 81னா 86ன்னு வரும். ஸோ அப்போ கூட்டினீங்க அப்படின்னா 6 7 4 கூட்டிங்கன்னா 11, மீதி 1 12, மீதி 1 9 வந்து.
இப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா 7ஆல் பெருக்கணும் வந்து. அப்போ 7ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், ஒரே நம்பர் தான் வரப்போகுது. அதனால் இவங்க சைடில் எழுதிக்கிறாங்க, கீழே அது இருக்காங்க. 7 6 எவ்வளோ ஆச்சு, 6 7 42ன்னு வரும். 2 மீதி 4 வச்சுக்கிறேன். 7 1 7, 7 + 4 கூட்டிங்கன்னா 11, 1 மீதி 1. 7 2 14, 14 1னா 15, 5 மீதி 1. 7 9 எவ்வளோ ஆச்சு, 63, 63 + 1னா 64 வந்துருச்சா. அப்போ 64,512 வந்துச்சு. ஸோ ஆன்சர் வந்து இதை சால்வ் பண்ணாலும் வந்துடும். அப்போ நம்ம இந்த மெத்தட் போகலாம், இல்லை அந்த மெத்தட் போகலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மெத்தட் போயிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ரெண்டு மெத்தட் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிங்க. ஃபார்முலா மெத்தடில் போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மெத்தடில் போனீங்கன்னா டைம் சேவ் ஆகும். வித்தின் 1 மினிட்ல நம்ம ஆன்சர் போட்டு போயிடலாம். எஸ் கரெக்ட். லீலா ஆன்சர் வந்து 64,512. ஓ ஸ்டூடெண்ட், அடுத்த கொஸ்டின். ஒரு இயந்திரத்தின் விலை 18,000, அது ஆண்டுக்கு 16 2/3% வீதம் தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு டேஷ் ஆகும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜில் எழுதி போட்டோம். ஞாபகம் இருக்கா? 1/6 அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி எழுதி போட்டோம். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. 1/6 அப்படின்னா அதனோட மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம எழுதி போட்டோம் வந்து. அப்போ 1/6 அப்படின்னா 16.33ன்னு போட்டோம். இது ஈக்குவலா இருக்கா? கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ ஈக்குவலா இருக்கு. அப்போ தேய்ஞ்சதுன்னா 18,000 அப்படின்னு இருக்கு. அதுல 16.3% தேஞ்சிடணும். மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 83.66 அப்படின்றதான் இருக்கும். இதுதான் வந்து மிச்சம் இருக்கிறது அது. அப்ப நம்ம போன மெத்தட்ல எடுத்துட்டு போயிட்டு இதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும் 2 வருஷத்துக்கு. 83.66 / 100ன்னு போடலாம், அப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு மெத்தட், நம்ம போடுற மெத்தட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இன்னொரு மெத்தட் எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த 1/6 தான் தேயுதுன்னு பாக்குறோம். அதான் 16.33ன்னு கொடுத்துருக்காங்க. 2/3ன்னா என்ன அர்த்தம் வந்து தப்பா எழுதிட்டேன். 33 வராது, 66 வரும். ஏன்னா 3ல 2 பங்குன்னு சொல்லியாச்சு வந்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6 வரும். இங்கேதான் 3 வரும். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த லாஜிக்லாம் நம்ம சிம்பிள் தான். இப்போ 16 2/3 வந்து என்ன சொல்லலாம், 1/6ன்னு சொல்லலாம். கரெக்டா? இது வந்து தேயருது. அப்ப தேயருது இவ்வளவு பங்கு அப்படின்னா அப்ப 6ல் 5 வந்து என்ன ஆகுதுன்னா அதுல அப்படியே இருக்குன்னு பாக்குறோம். எதுல இருக்கும்? 18,000த்துல இருக்கும். அப்ப 18,000த்துல வந்து தேயக்கூடியது அப்படின்னா இது தேயும் வந்து பாத்தீங்கன்னா இது மீதம் இருக்கிறது வந்து. அப்ப 18,000த்துல 5/6ஆல நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் என்னன்னா முதல் வருஷம் தேஞ்சது போக மீதி இருக்கிறதுன்னு பாக்குறோம். கரெக்டா? என்ன சொல்றேன்னு புரியுதா? 18,000த்துல 1/6 தான் தேயறதுன்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிறதுனால 5/6. அப்ப 5/6ல பெருக்கலாமா? பெருக்கினா என்ன வரும்? இப்போ வாங்க பெருக்கும். 18,000 இருக்கு இன்ட்டு நான் 5/6ஆல பெருக்கிறேன். அப்ப என்னது, ஒரு பங்கு தேஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மீதி 5 பங்கு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அங்க 16 2/3% போட்டிருக்காங்க. 2வது வருஷமும் என்ன நடக்குதுன்னா ஒரு பங்கு தேஞ்சிருச்சு, மீதி வந்து 6 பங்குல ஒரு பங்கு தேஞ்சிருச்சு. அதான் 1/6 தேஞ்சிருச்சு. மீதி வந்து பாத்தீங்கன்னா 5 பங்கு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் இதை பெருக்கனா நான் ஈஸியா வந்துருமா? எனக்கு 18ஆல் அடிச்சு என்ன 6ஆல் அடிச்சு என்ன எத்தனை வாட்டி போகும்? 3 வாட்டி போகுமா? அப்படியே மீதி இருக்க 3 சைபர் அப்படியே போட்டுக்கலாமா? திருப்பி நான் 6ஆல் எடுத்துட்டு வந்து அடிக்கணும். அடிச்சுன்னா 5 வாட்டி போகுமா? மீதி 2 சைபர் அப்படியே போட்டுக்கலாமா? இப்ப 500 இருக்கு, 5 இருக்கு. இப்ப நம்ம பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? வந்து 5 × 500 அப்படின்னு நம்ம பெருக்கலாம். இல்லைன்னா 5 5 25 × 500 நம்ம பெருக்கலாம். முதல்ல பெருக்கணும் அப்படின்னா வந்து 5 × 500 பெருக்குனா 2500. 2500 × 4னா 10,000. 2500 × 5ன்னு போட்டோம்னா 12,500. அவ்வளவு ஆன்சர் என்ன? 12,500. சிம்பிளா இருக்கா? கணக்கு ஏதோ காம்ப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்கு. நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்து மனப்பாடம் பண்ணிருங்கன்னு சொன்னேன் பர்சன்டேஜ்ல. ஞாபகம் இருக்கா? 1/6 அப்படின்னா 16.66% அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 1/6 தான் வந்து 16 × 2/3% அப்படி பார்க்கணும். ஸோ அப்ப அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 1/6 தேஞ்சிருச்சுன்னா மீதி 5/6 இருக்குன்னு அர்த்தம் 18,000த்துல. அப்ப அந்த 5/6 இருக்கு அப்படின்னா 5/6ஆல நம்ம பெருக்கினா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனா 2 வருஷம் சொல்லிட்டாங்க. அப்ப 2 தடவை 5/6% அப்படின்னு போட்டோம்னா தான் நமக்கான ஆன்சர் வரும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்படி போட்ட ஆன்சர் தான் நமக்கு என்ன வருது? 12,500ன்னு வரணும். வந்துச்சுன்னா கரெக்ட். வந்து 12,500 அதான் கரெக்டான ஆன்சர். வந்து யாருக்கு வந்திருக்கு? முத்துலட்சுமிக்கு வந்திருக்கு, புகழனி வந்திருக்கு. வெரி குட் ஃப்ரெண்ட். ஸோ இது ஒரு மெத்தட். இல்ல நம்ம இன்னொரு மெத்தட், நம்ம அந்த மெத்தடுக்கே போயிடுவோம். இப்ப 16.66% வந்து தேயுது அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா நம்ம போயிட்டு கால்குலேட் பண்றது கஷ்டம். என்ன கஷ்டம்? 18,000த்துல நம்ம 16.66% அப்படின்றத வந்து கழிக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் வருஷம், 2வது வருஷமும் கழிக்கணும். அதை நம்ம என்ன பண்ணிடலாம்? 1/6 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1/6 அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து முதல் வருஷம் வந்து எவ்வளவு கழியுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1/6 பங்கு வந்து கழியணும் அப்படி பார்க்கணும். அடுத்த வருஷம் எவ்வளவு கழியணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1/6 பங்கு கழியணும் அப்படி பார்க்கணும்.
முதல் வருஷம் கழிச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்ல என்ன பண்ணணும் போடணும். அப்ப 1/6 பங்கு அப்படின்னும் போது 18,000த்துல நம்ம 1/6 பங்கு 6ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 3000 வரும். அப்ப 15,000 நமக்கு நிற்கும். 15,000த்துல திருப்பி 1/6 பங்குன்னு போடணும். அப்ப 15,000 டிவைடட் பை 6ன்னு போடணும். போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து கழிக்கிறதுக்கான வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ என்ன, அந்த வேல்யூ எடுத்துட்டு போய் திருப்பி 15,000த்துல கழிக்கணும், கழிச்சு போடணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இப்படி போட்டுடலாமா? இப்படி போட்டால் நமக்கு ஈஸியா இருக்குல்ல. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு புது மெத்தட் வந்து நம்ம அடாப்ட் பண்றது கஷ்டம். ஆனா திருப்பி நீங்க நோட் புக்ல போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து தெரிஞ்சிடும், பழக்கமாயிடும். அதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஓகேவா? அடுத்த போலாமா? வந்து 13வது கணக்கு வந்து 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுக்கு கிடைக்கும் வட்டியை காண்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி என்ன அப்படின்றதா கேள்வி வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ 3 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம தனித்தனியாக தான் போடுற மாதிரி இருக்கும். அப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் 15% கண்டுபிடிக்கணும், அடுத்து 20% கண்டுபிடிக்கணும், அடுத்து 25% கண்டுபிடிக்கணும். நம்ம இதை வந்து நம்பர் வந்து ஈஸியா இருக்கு, அதனால என்ன பண்ணிடலாம் 15,000 அப்படின்னு நம்ம போட்டுட்டு வந்து முதல் வருஷம் என்ன பண்றோம் அப்படின்னா வட்டி எவ்வளவு ஏறப்போகுதுன்னா 15%. அப்போ 115 டிவைட் பை 100 போட்டுக்க வேண்டியதான். அடுத்து 2வது வருஷம் எவ்வளோப்பா வட்டி ஏறப்போகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 20%. அப்போ 120 டிவைட் பை 100 போட்டுக்க வேண்டியதான். 3வது வருஷம் எவ்வளோப்பா அப்படின்னா 125 டிவைட் பை 100 போட்டுக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாமா? இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிருமா? இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிடலாமா? வந்து இப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 125 இருக்கு. எத்தனை வாட்டி போகும்? 5 வாட்டி போகும். 25 அடிச்சிங்கன்னா இது வந்து 4 வாட்டி போகும். இப்போ 4 இருக்கு, இந்த 4 எடுத்துட்டு போய் இந்த 12 அடிச்சோன்னா 3 வாட்டி போகும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இருக்கிறத மட்டும் எழுதுன ஃப்ரெண்ட் வந்து. ஸோ 15 115 3 × 5ன்னு இருக்கும் வந்து. ஸோ இப்போ இதை பெருக்கணும். இது பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆண்டு கிடைக்கும் வட்டி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ 3 ஆண்டுல நமக்கு என்ன கிடைக்கும்? வட்டி கிடைக்கிறது கேட்குறேன். இங்க நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற எவ்வளோ வரும்? அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் அப்படின்றது அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 25,875 ஃப்ரெண்ட். இதை பெருக்குன்னா அது வரும். இதுல -15,000 அப்படின்னு கழிக்கணும். கழிச்சிங்கன்னா மீதி இருக்கிறதா என்னன்னா வட்டி. வட்டி எவ்வளோன்னா 10,875 அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அப்படி பார்க்குறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுதான் ஆன்சர் வந்து. ஸோ இப்போ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா நம்ம போடுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெத்தடில் போகலாம். உங்களுக்கு அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து ஓவரால் அமௌண்ட் வந்து செல்லுமணி அது வந்து 25,875 ஓவரால் அமௌண்ட். எஸ் வந்து. ஆனால் நான் என்ன கேட்குறாங்க, வட்டி தான் கேட்குறாங்க, வட்டி கணக்கிடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மெத்தட்லையும் போகலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம்ல வந்து 15,000 முதல் ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. அடுத்த ஆண்டு சார்ந்த மெத்தட்லையும் போகலாம். சார்ந்த மெத்தடில் போட்டோன்னா இப்போ 15,000 இருக்கு. 15,000 நம்ம அப்படியே எடுத்துட்டோம். ஸோ முதல் வருஷம் நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 15% வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ அப்போ 15% வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 15% நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகுனா ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 10% பார்க்குறோம். 10% எவ்வளோ? 1,500. அதில் பாதி 750. அப்போ எவ்வளோ நமக்கு வந்து ஆமாம் எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. யாருக்கு? தியாகராஜன், புகழனி, மேனகா, மீனா, ஜோதி, லீலா. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ இப்போ முதல் வருஷம் நம்ம என்ன பண்ணோம்னா 15%. அப்போ அடிச்சிங்கன்னா 1,500. 1,500 + 750 2,250 பார்க்குறோம். இது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 17,250 வரும் வந்து. ஸோ அப்புறம் 2வது வருஷத்துல நம்ம என்ன பண்ணோம்? 15%. அடுத்து வந்து 20% வந்து. அப்போ 20% அப்படின்றத நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ 20% ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 1,725. அப்போ 10% 20%னா 1,725 + 1,725னா 3,450 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வட்டி வந்து. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு 3,450 வந்து ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 17,000 3,000 20,000 250 450 700. அப்போ 20,700 அப்படின்னு பார்க்குறோம். இதுல வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா அடுத்து 25% வந்து கண்டுபிடிக்கணும், ஆட் பண்ணணும். ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா அது 10. அப்போ 2,070 அப்புறம் 1,035 அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5,175 பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இதை முதல் ஆண்டு வட்டி, 2வது ஆண்டு வட்டி, 3வது ஆண்டு வட்டி, இப்போ இந்த 3த்தையும் கூட்டணும். இந்த 3த்தையும் கூட்டணும்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம டோட்டல் போட்டோம்னா 10,000 அங்கே வந்து அதே வேல்யூ தான் வரும், 875ன்னு பார்க்குறோம். ஸோ அதான் வந்து நமக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா?
ஸோ இப்படி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே வந்து எஸ் ஸ்ரீதேவி வந்து ஸோ 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். வந்து 2த்துல ஏதாவது ஒன்று போட்டுக்க வேண்டியதான். அடுத்து ஓகேவா, சம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்து. அடுத்து 14 14வது ஆன்சர் பண்ணுங்க. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி, இரண்டாவது 1 மணி நேரத்தில் வந்து 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது எனில் 3 மணி நேரத்துக்கு அந்த எண்ணிக்கை காணுங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மெத்தட்லேயே கூட போயிடலாமா? 10,000 ரவுண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்பரை பார்த்தாவே நம்ம உடனே அதாவது 0 0ன்னு இருந்தாவே நமக்கு சந்தோஷம் தான். உடனே என்ன பண்ணலாம், டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஏன்னா ஒரு சைபரை கட் பண்ணி அடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 5% வந்து வளர்ச்சின்னு சொல்லியாச்சு. ப்ளஸ் போட்டுக்கோங்க, அப்பதான் வந்து கரெக்டாக போடுவீங்க. 5% வளர்ச்சி. 5% வளர்ச்சி அப்படின்னும் போது நம்ம ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா 10% எவ்வளோ 1000. இப்போ 5% என்னது, 10ல் பாதி எவ்வளோ 5, அப்போ 500. அப்போ 500 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ 10,500 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆண்டில் சரி முதல் 1 மணி நேரத்தில் வளர்ச்சி வந்து. அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றி, அப்போ என்ன -8%. அப்போ ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1050ன்னு வரும். 2 சைபர் அடிச்சா 105 வந்து சரி 2 சைபர் அடிச்சா 1%. அப்போ 1%னா எவ்வளோ 105, 2% எவ்வளோ 210. இப்போ 210 எடுத்துட்டு போயிட்டு 850ல நீங்க கழிச்சிங்கன்னா மீதி இருக்கிறது தான் இங்க வரப்போகுது 8%. அப்படியே யோசிக்கணும். எப்படி 10%னா 1050 அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்போ 1% எவ்வளோ 105, 2% எவ்வளோ 210. 210 1050ல கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 840ன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ 840 என்ன பண்ணணும்னா இதில் எடுத்துட்டு போய் மைனஸ் பண்ணணும். இப்போ 10,500ன்றது மொத்த வேல்யூ, அதில் 840 கழிக்கணும் வந்து. அப்படி கழிச்சிங்கன்னா 500 போச்சுன்னா என்ன 10,000 ஆயிடும். இப்போ 340ன்னு இருக்கு. 340 கழிச்சிங்க அப்படின்னா என்ன 9,660ன்னு வரும். 9,660. இதை எடுத்துட்டு போயிட்டு இதில் கழிச்சோம்னா ஓவரால் நான் சும்மா அடிக்கிறது எதுக்கானா நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்காக அடிச்சிருக்கேன். ஆனால் வேல்யூ வந்து 10,500 தான். இந்த இப்போ இதை 9,660ன்னு வந்துச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன ஆச்சு, 10% வளர்ச்சி. அப்போ 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு சைபர் கட் பண்ணினா 966ன்னு வரும். அதை இங்கே எழுத போகிறோம். இப்போ 966 + 9,660ல் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுனா 10,626ன்னு பார்க்குறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் போனோம் அப்படின்னா 10,626. எஸ் வந்து தியாகராஜன், செல்வமணி, புகழனி, அப்புறம் ஸ்ரீதேவி. ஆன்சர் வந்து கரெக்ட் ஃப்ரெண்ட் 10,626. கொஞ்சம் கவனமாக போடுங்க, போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை இன்னொரு மெத்தடில் போடலாமா நம்ம? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக போடலாம். அதையும் 10,000 அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இன்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, வளர்ச்சி 5%. அப்போ நம்ம 5% வளர்ச்சினா நம்ம என்ன பண்ணோம், 105% வந்து மாறுதுன்னு அர்த்தம். அப்போ 105 பை வந்து 100ன்னு போட்டுற வேண்டியதான். இன்ட்டு அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, 8% வளர்ச்சி குறைஞ்சிச்சுன்னா அப்போ 100ல் 8 போச்சுன்னா 92. அப்போ 92/100 வந்து அடுத்த 1 மணி நேரம். அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, வந்து 10% வந்து திருப்பி வளர்ச்சி. அப்போ 110/100ன்னு போடணும். அப்படி போட்டிங்கன்னா வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். 2 சைபர் இருக்கு, 2 சைபர் அடிச்சிடலாமா? இந்த 2 சைபர் இருக்கு, இந்த 2 சைபர் அடிச்சிருவோமா? இப்போ 110 இருக்கு, இங்கே 10 இருக்கு. 10ஆல் அடிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி போகும், 10 வாட்டி போகும். இது அடிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி போகும், 11 வாட்டி போகும். இப்போ 5 இருக்கு, இங்கே 10 இருக்கு வந்து. ஸோ படிச்சிங்கன்னா 5ஆல் அடிச்சிங்கன்னா என்ன 20 5 21 5 105ன்னு வரும். இப்போ அடிச்சிங்கன்னா 2 வாட்டி போகும். இந்த 2 எடுத்துகிட்டு போய் இங்கே அடிச்சிங்கன்னா என்ன வரும் வந்து 46ன்னு வரும் வந்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பெருக்கணும். என்ன பெருக்கிறது வந்து 21 இன்ட்டு 46 இன்ட்டு 11ன்னு பெருக்கணும். அப்போ பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நமக்கு வந்து இங்கே மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,626 அப்படியே வரும் வந்து பெருக்கிறீங்கன்னா. பெருக்கி வேணா பார்த்துருங்க, அதே தான் வரும் 10,626 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்டு. ரெண்டுமே ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கொண்டு வரதுக்கான மெத்தடாக வந்து இருக்குன்னு பார்க்குறோம். எஸ் முத்துலட்சுமி, மீனா ஜோதி, லீலா கரெக்ட் ஆன்சர். அடுத்து 15வது கணக்கு. ஒரு தொகையை கூட்டு வட்டியில் வந்து 15 வருடங்களில் 2 மடங்கு ஆகின்றது எனில் எத்தனை வருடங்களில் 8 மடங்கு ஆகும் அப்படின்றது தான் கேள்வியாக வந்து கேட்டிருக்காங்க. இந்த கூட்டு வட்டியில் ஆன்சர் என்ன வரும்? 100 ரூபான்னு அச்சீவ் பண்ணிக்க வேண்டியதான் ஒரு தொகை.
15 வருஷம் போட்டுக்க வேண்டியதான். 15 இயர்ஸ் 2 மடங்கு 200 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ 100 ரூபாய் அப்படின்றது வந்து 15 வருஷத்துல 200 ரூபாய் ஆகுது அப்படின்னா கூட்டுவட்டியிலும் ஆகுது. 8 மடங்கு எப்போ ஆகும்னு கேட்குறாங்க கேள்வி வந்து. சூப்பர் நவீன்குமார், ஆன்சர் வந்து 45. அப்போ 200 ரூபாய் வந்து அகைன் திருப்பி 15 வருஷத்துல என்ன ஆகும்னா 400 ரூபாய் மாறும். இந்த 400 ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 15 வருஷத்துல என்ன ஆகும் அப்படின்னா 800 ரூபாய் ஆகும். அப்போ டோட்டலாக கூட்டுங்க, 15 + 15 + 15னா 45. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதே வந்து நம்ம வேற எப்படி போடலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். இப்போ வந்து 100 ரூபாய் இருக்கு வந்து, அது வந்து என்ன ஆகுதுன்னா 10 வருஷத்துல 100 ரூபாய் இருக்கு. அது வந்து 10 வருஷத்துல 10 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு 200 ரூபாய் மாறுது. இப்போ திருப்பி யோசிச்சு பாருங்க, 10% வந்து பார்த்தீங்கன்னா சாரி 10% சொல்ல முடியாது. 100 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துல நமக்கு 200 ரூபாய். அப்படி வரல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு அதிகமாக தான். ஆனால் லாஜிக் இதுதான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இது வந்து மாறவே மாறாது. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் அதே 10 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 200 ரூபாய் வந்து 400 ரூபாய் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா அதுவும் 10 இயர்ஸ் தான் ஆகும் வந்து. திருப்பி இந்த 400 ரூபாய் வந்து 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் ஆகும். அப்போ இங்கே எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 வருஷம். ஸோ அப்போ இது வந்து சேஞ்ச் ஆகும் வந்து. ஆனால் இந்த லாஜிக் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஆன்சர் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம பாயிண்ட்ல போகும் அந்த 100 ரூபாய் நம்ம போடும்போது. ஆனால் இந்த லாஜிக் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட் ஆன்சர் கொண்டு வரலாம். அடுத்து அப்படியே தலையில கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்த சம் வந்து மீனா ஜோதி தியாகராஜன் முத்துலட்சுமி புகழணி. எஸ் கரெக்ட் ஃப்ரெண்ட். ஒரு தொகையை கூட்டு வட்டி 45 வருடங்கள் 8 மடங்கு ஆகிறது. எத்தனை வருடங்கள் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ இது மாதிரி கேட்டாலும் ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா நமக்கு மடங்கு அப்படின்றது எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 8/27 வந்து இப்போ 2 கியூப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 8ன்னு வரும். அதே வந்து 3 கியூப் அப்படின்னு போட்டிங்கன்னா 27 வரும் வந்து. ஸோ அதனுடைய மடங்கு தான் கொடுப்பாங்க ஜென்ரலாக கொடுக்கறது. இப்போ வந்து நமக்கு போடும்போது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி போட்டதான் 2 வருஷம் 2 இயர்ஸ் டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது அப்படின்னும் போது நமக்கு 4 இயர்ஸ் டைம் பீரியடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 30 ஆகும் வந்து. அண்ட் 8 இயர்ஸ் அப்படின்ற டைம் பீரியடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது வந்து 45 ஆகும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ சரி ஃப்ரெண்ட், டூ டைம்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ், அதே 4 டைம்ஸ் அப்படின்னும் போது 30 இயர்ஸ், அண்ட் 8 டைம்ஸ் அப்படின்றது 45 இயர்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த இயர் அப்படின்றது வந்து டபுள் ஆக என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு 15 இயர்ஸ் ஆட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைம்ஸ் எவ்வளோ டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ 15 வருஷத்தில் 2 டைம்ஸ் ஆகுது அப்படின்னா 13 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து ஆகும். அது 45 இயர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து 8 டைம்ஸ் வந்து ஆகும் அப்படி பார்க்குறோம். அண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸில் வந்து 60 வருஷத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது 16 மடங்காக வந்து ஆகும், 16 டைம்ஸ் வந்து ஆகும் அப்படி பார்க்குறோம். ஸோ இப்படி தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அது. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
8 மடங்கு ஆகிறது எத்தனை வாட்டி அப்படின்னா 45 வருடங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க வந்து. ஸோ அப்போ அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வந்து 15 வருஷம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படியே நம்ம ரிவர்ஸில் போனாலும் இதுதான் வரும், இல்லை ஃபார்வேர்டில் போனாலும் நமக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட் வந்துடும். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் நமக்கு வந்து போகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இதை அப்படியே நம்ம ரிவர்ஸில் போட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம 8 டைம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அடுத்து 4 டைம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அது எத்தனை வருஷத்தில் அப்படின்னா வந்து இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறதா வந்து 30 வருஷத்தில் வந்து. அப்போ 2 டைம்ஸ் அப்படின்றது என்னன்னா 15 வருஷத்தில் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ரிவர்ஸ் மெத்தட், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும், எக்ஸாம்பிள் கொஸ்டினாகவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து 2 மடங்கா போகிறது வந்து 2, 4, 8, 16 அப்படி சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடும் இருக்கு ஃப்ரெண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து 3 டைம்ஸ் வந்து போகிறதுக்கான மெத்தட் வந்து இருக்கு. ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ 3 டைம்ஸ் அப்படின்னும் போது இப்போ 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது அப்படின்னா மெத்தட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் 3 டைம்ஸ் ஆகுது 10 இயர்ஸில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 9 டைம்ஸ் வந்து ஆகும் அந்த 20 இயர்ஸில் வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 10 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து அப்படியே 27 டைம்ஸ் வந்து ஆகும் வந்து. அடுத்து 81 டைம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து 10 வருஷம் 40. இந்த ரூலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து இயர்ஸு, இது வந்து மடங்கு டைம்ஸ் வந்து மடங்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்போ 15 வருடங்கள் அப்படின்றதா நமக்கான ஆன்சர் அப்படி பார்க்குறோம் வந்து. ஓகேங்களா? ஜஸ்ட் 15 தான் ஆன்சர். அடுத்து 17வது கணக்கு. அசல் 10,000 ஆண்டு வட்டி வீதம் R 8%, N வந்து 2, 3/4 ஆண்டுகள் வந்து. ஸோ அப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா 2, 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து 2 இயர்ஸ் போட்டுக்கலாம். அதில் வந்து 9 மாதங்கள் அப்படின்னு போட்டுக்கலாம். காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால், வட்டி என்னப்பட்டாங்க காலாண்டுக்கு ஒரு முறை, ஆனால் வட்டி வீதம் வந்து சொல்லும் போது ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 8% இருக்கு, அதை வந்து மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்றத போட்டுருவாங்க. இல்லைங்களா? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ கொஸ்டின் வந்து இங்கிலீஷுக்கு தமிழுக்கும் வித்தியாசம் வந்துச்சு ஃப்ரெண்ட், சாரி. ரெண்டு மெத்தட்லையும் இப்போலாம் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லின்னு வருது. தமிழில் வந்து காலாண்டுக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இயர்லி அப்படின்னு போட்டாலும் இப்போ காலாண்டு அப்படி போட்டாலும் நமக்கு 2 விதமான ஆன்சர் வரும் வந்து. இப்போ காலாண்டுக்கு ஒரு தடவை வட்டி கணக்குனா ஆண்டு வட்டி, அப்போ 2% வச்சு நம்ம போடணும். அப்போ 2% அப்படின்னும் போது எத்தனை வாட்டி வரும்னா ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி வரும், 2 வருஷத்துக்கு 8 வாட்டி வரும். அப்போ 8 அதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 வாட்டி வந்து. ஸோ அப்போ 11 வாட்டி நம்ம போடுற மாதிரி வரும் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு. ஆனால் இப்படி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா காலாண்டுக்கு ஒரு முறைன்னும் போது 6 மாதம் தான் கொடுப்பாங்க. அதனால் இது வேணாம், ஆண்டுக்கு தான். அப்போ ஆண்டுக்கு காலாண்டுக்கு வேணாம், ஆண்டுக்குன்னு எடுத்துப்போம். அத்தனை வாட்டி நம்ம போகிறது கஷ்டம். கேள்வி அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. 6 மாதம் கொடுத்துட்டு காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிற மாதிரி கேட்பாங்க, அவ்வளோதான் கேட்பாங்க. அதே 2 வாட்டி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம ஆண்டுக்குன்னு எடுத்துப்போம் ஃப்ரெண்ட். ஆண்டுக்கு எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். அப்போ மொதல் வருஷம் அப்படின்னும் போது நம்ம மெத்தடில் போனோம் அப்படின்னா என்னது 10,000 அப்படின்னு இருக்கு. மொதல் வருஷம் என்னதுன்னா 8% வட்டி வந்து அப்படி போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா 10%, இன்னொரு சைபர் அடிச்சிங்கன்னா 1%. அப்போ 800 ரூபான்னு பார்க்குறோம். 800 ரூபாய் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 10,800 அப்படின்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு அந்த முதல் ஆண்டு வந்து. அடுத்து 2வது வருஷம் திருப்பி 8% வந்து. ஒரு சைபர் அடிச்சிங்கன்னா இன்னொரு சைபர் அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் வந்து 108. 108 × 8ன்னு போடணும். இந்த 108 × 8ன்னு போட்டிங்கன்னா வரும் 8 8 64, 8 × 100 800, 864ன்னு வரும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10,800ல் 800 ஆட் பண்ணிங்கன்னா 11,600ன்னு வரும். அப்போ 11,664ன்னு வரும். இல்லை 64 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஸோ அடுத்து இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு 8% வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம் 3/4னா என்னது
நமக்கு 9 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ 3/4 அப்படின்றது என்னது 3/4ன்னு இருக்கு. இன்ட்டு 12 மாசம் அப்படி நம்ம 1 இயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 12 மாசம் அப்படின்னு நமக்கு வரும். இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் 3. அப்போ 9 மாதங்கள் 9 மந்த்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் வந்து. அப்போ 9 மாதங்கள் அப்படின்னு எடுத்துட்டா வருஷத்துல நம்ம வந்து என்னது 3ஆ பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். வந்து 4ல் 3 மாதம் வந்து வந்து அப்போ நம்ம போடும்போது வந்து இப்போ 8% இருக்கு. இந்த 8% வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3/4 நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்படி பண்ணினா கேன்சல் பண்ணினா என்ன வரும் 2 வாட்டி அடிக்கும் 2 × 3 போட்டால் 6%. அப்போ 6% தான் நம்ம எடுத்துக்கணும் வந்து. புரியுதா என்ன சொல்லிட்டு? இப்போ ஒரு வருஷத்துல 8%னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கு 2%, அடுத்த குவார்ட்டருக்கு 2%, அடுத்த குவார்ட்டர் 2%, அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு 2%, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 3 குவார்ட்டர்னா நமக்கு எத்தனை வரும் 6% வரும். அப்போ அந்த 6% தான் நம்ம இங்கே போடுற மாதிரி இருக்கும். 6% போட்டு நம்ம இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும் 116.64 6ஆல் பெருக்கணும். 116.64 6ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ நான் எழுதிடுறேன். வந்து 699.84 அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து. இப்போ நம்ம கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி கணக்கிட சொல்கிறாங்க. மொதல் வட்டி என்னது 800 ப்ளஸ், ரெண்டாவது வட்டி என்னது 864 ப்ளஸ் வந்து, மூணாவது வட்டி என்னது 699.84 அப்படின்னு பார்க்கணும். அப்போ மூணுத்தையும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 2363.84 கிடைக்கும். இதுதான் வந்து ஆன்சர். இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம இப்படி தான் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு இந்த 2 ஈஸியாக வந்துருச்சு. இங்கே போகும்போது தான் நமக்கு புள்ளியில் போகுது. ஆனால் போனாலும் அதை அப்படியே கூட்டுற போகிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் நமக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 18வது கணக்கு. எஸ் சொல்லுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட், தியாகராஜன் கரெக்ட். எஸ். அடுத்து 18வது கணக்கு. கொஞ்சம் யோசிச்சுன்னா கரெக்டாக போட்டுடலாம் அந்த பர்சன்டேஜ் வந்து. அடுத்து 15,625 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்றதான் கேள்வியா வந்து இருக்கு. கூட்டு வட்டி என்ன அப்படின்றது கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க வந்து. 15,625 6 மாதங்களுக்கு. இப்போ பாருங்க 6 மாதம் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா காலாண்டுன்னு கொடுத்தாவே என்ன பண்ணிடுவாங்க கம்மியா ஆக்கிடுவாங்க. இயர் வந்து ஒரு இயர் கூட கொடுக்க கூடாது. 4 வாட்டி போட்டது கஷ்டம், அதில் 2 வாட்டி போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க பாருங்க. 16% ஆண்டு வட்டின்ட்டாங்க. அப்போ 16% ஒரு வருஷத்துக்கு. அப்போ காலாண்டுக்குன்னு போடும்போது என்ன வரும், அது 4% மாறிடும். அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ 16% ஒரு வருஷத்துக்கு, காலாண்டுக்குன்னா 4 வாட்டியே பிரிக்கணும். 16/4 போட்டால் 4% தான் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 15,625 நம்ம மெத்தடில் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் 4% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் அதை வந்து ஆட் பண்ணணும் வந்து. இப்போ 4% அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த புள்ளிங்க வச்சுக்கணும். 186.25 4ஆல் பெருக்கணும். அப்படி பெருக்கும் போது நமக்கு என்ன வரும் வந்து இது 100 ஹவர் ஆகிடும் வந்து. அப்போ நமக்கு புள்ளியில் வரப்போகிறது இல்லை. இப்போ 186ன்னு இருக்கு. ஸோ அதை வந்து பெருக்கணும். பெருக்கணும்னா 625ன்னு வரும். 4% கண்டுபிடிச்சிக்கணும் வந்து. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் அந்த இன்னொரு மெத்தடுக்கு போயிடலாம். இது போட்டு கூட போயிடலாம். ஸோ அப்போ 16,250 அப்படின்னு நம்ம போட்டோம். இது கூட்டினீங்கன்னா 15,625 625 கூட்டினீங்கன்னா 16,250ன்னு வந்துடும். இப்போ திருப்பி இதில் என்ன பண்ணணும்னா 4% கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 650ன்னு வரும். இப்போ இந்த 650 கூட்டணும். கூட்டினோம்னா நமக்கு மொத்த இது கிடைக்கும். ஆனால் கூட்டு வட்டி தான் கேட்டிருக்கேன். கூட்டு வட்டின்னும் போது இது 2 மட்டும் நம்ம கூட்டிட்டு போயிடலாம். 625 650 ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வரும் வந்து 1275ன்னு வந்துடும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. இந்த மெத்தடில் போனோம்னா அதான் ஆன்சர் அப்படி பார்க்கணும். எஸ் ஆமாம். லாஸ்ட் சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி லீலா 2363.84. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? இந்த இடத்துல பாயிண்ட்ல இருக்கு, மல்டிபிள் பண்ண கஷ்டமா இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெத்தட் போயிடலாமா வந்து 15,625 இன்ட்டு வந்து எஸ் ஃப்ரெண்டு கரெக்ட் நவீன். ஸோ அப்போ போட்டோம்னா என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் 4% சொல்லியாச்சு. அப்போ 104/100 இன்ட்டு அடுத்த காலாண்டு 104/100 வந்து இப்போ சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுமா வந்து இப்போ 100ன்னு இருக்கு, மேலே 104ன்னு இருக்கு வந்து. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 25ஆல் போகுமா வந்து. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சரி 4ஆல் அடிச்சிங்கன்னா கீழே வந்து 25 வாட்டி போகும், மேலே 26 வாட்டி போகும், இங்கே 26 வாட்டி போகும், இங்கே 25 வாட்டி போகும் வந்து. ஏன்னா இந்த 25 இங்கே கேன்சல் ஆகல, ஸோ அதனால தான் அப்படி போட்டிருக்கோம் வந்து. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25ஆல் அடிச்சிங்கன்னா வந்து
எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வாட்டி போகும் 156ல், மீதி 625 வந்து. அப்போ 625னா 25 × 25 தான் 625, அப்போ 25 வாட்டி போகும் அடிச்சிங்கன்னா. இந்த ஒரு 25 வச்சு அடிக்கிறேன், அடிச்சேன்னா அடுத்து அந்த ஸ்கொயர் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட். 25 ஸ்கொயர் 625, திருப்பி அடிக்கிறேன், அடித்தா 25 வந்துடும். இப்போ 26 ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு தெரியணும், தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணிடலாம், டக்குன்னு உடனே போட்டுடலாம் 676ன்னு சொல்லிட்டு. அப்போ 25 × 676ன்னு வரும் வந்து. அப்புறம் திருப்பியும் இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன வரும், 15,000 சரி நம்ம இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 16,900 பார்க்குறோம் ஃப்ரெண்ட். வந்து மைனஸ் நமக்கு அசல் அந்த எவ்வளோ இருந்துச்சுன்னா 15,625 எடுத்துகிட்டு வந்து கழிக்கிறோம். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு மீதி எவ்வளோ கிடைக்கும், அதுதான் வந்து வட்டி 1275. ஈவன் இதை விட அதுவே நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கழிக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு ஸ்டெப்பு கொண்டு வர மாதிரி இருக்குது. இதிலே கொஞ்சம் புள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல, 4ஆல் பெருக்கிடுங்க. பெருக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம், 156.25 பெருக்கிங்கன்னா 625 வந்துடும். அப்படியே அதை கூட்டிடுங்க, கூட்டிங்கன்னா 16,250 வந்துடும். திருப்பி இல்லை 4% என்ன பண்ணும், 10% வந்து 162.5 வரும். திருப்பி பெருக்குனீங்கன்னா 650 வரும். ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் இந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தடே வந்து கொஞ்சம் ஸ்டெப்பு கொஞ்சம் குறையுது. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெப்பு கம்மியாக போடுறோமோ அவ்வளோக்கு அளவு நமக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கொண்டு வரதான் ஃப்ரெண்ட். அது எஸ் கரெக்டு. புகழனி, ஸ்ரீதேவி, முத்துலட்சுமி, மீனாஜோதி, நவீன்குமார், எஸ் 1275 வந்து. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். நாளைக்கு கிளாஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, புகழ் நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க, டைம் ஒன்று இருக்குல்ல ஷார்ட்கட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க வந்து. ஸோ நாளைக்கு கிளாஸில் ஷார்ட்கட் கண்டிப்பாக சொல்கிறேன். ஷார்ட்கட் வந்து நாளைக்கு கிளாஸில் இருக்குது. நாளைக்கு கிளாஸில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட். வந்து ஓகேங்களா. நான் அதே மாதிரி தான் நியூஸ் பேப்பர், தமிழ், அடுத்து ஜாகிரபி, அடுத்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நடத்தினதை போயிட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க.